பாருங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்பு எடுத்து வச்சுட்ருக்கேன். கீரையில் நிறைய தண்ணி விட்டுருச்சுங்க உப்பு போட்டோன்னே. அதனால லேட் ஆகுது. இல்லாட்டினா 8 நேரம் கீரையே வெந்துருச்சு நல்லா. அந்த தண்ணியினால லேட் ஆகுது. அடுத்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம். பாருங்கள், ரசத்துக்கு நெய் விட்டு தாளித்தோன்னா சூப்பராக இருக்கும். கீரை தண்ணி இன்னும் வற்றாமல் இருக்குது. இது நிறைய கொஞ்சம் கீரை வெந்திருக்கு. அந்த தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இது தேங்காய் பூ போட்டால் ரெடி பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, கீரை ரெடி. வத்தக்குழம்பு பாருங்கள், சூப்பராக அப்படியே சுண்டை சுண்டை அப்படியே வத்தக்குழம்பு. ஒரு கரண்டி விட்டு நல்லெண்ணெய் விட்டு அப்படியே அட்டிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ செஞ்சு சுட சுட சாத்துக்கு தொட்டுக்க ஒரு சுட்ட அப்பளம் போகிறோம். வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க. ஆனால் இப்படி சாப்பிட்லாம். மழை காலத்தில் இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே குட் ரசம் ரெடி. மக்களே, அப்படியே லைக் பட்டனை அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க. நெய் விட்டாச்சு. இங்கே டீ கொதிக்குது பாருங்கள். நம்மளுக்கு இந்த டைமில் வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் டீயை குடிக்கணும்னா அப்படியே மண்டை அப்படியே சுக்குனோட வலி வந்துடும். உங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் அந்த டைமில் டீ குடிக்கிற பழக்கங்கள்லாம் உண்டா? இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும், இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் ஜூஸு, மோர் இது மாதிரி குடிக்கிறது நல்லது தான். கடுகு, ஜீரகம், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை போட்டால் ரசம் ரெடி. ஜீரகம் போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயப்பொடியும் போட்டுருவோம்.